வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நம்ம மனசு, ஆமா. அதோட மர்மங்கள், அது எப்படி நம்மள ஆட்டி படைக்குது, அதை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட சுவாமி சிவானந்தரின் படைப்பத்தான் அலச போறோம். ஆமா, இது ஒரு அருமையான தேர்வு. நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு நல்லா புரியுது. இந்த நூல் மனச பத்தி நம்ம சாதாரணமா நினைக்கிற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு முழுமையான பார்வையை நமக்கு தருது. இந்த நூல் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கும் ஒரு உயர்வான அமைதியான நிலைக்கு நடுவுல இருக்கிற ஒரே சுவர் நம்ம மனசுதான்னு சொல்லுது. ஆமா. அந்த சுவரை எப்படி தகர்க்கிறது, இல்லன்னா அது வழியா ஒரு கதவை திறந்து எப்படி அந்த பக்கம் போறதுங்கிறதா நம்மளோட இன்னிய தேடல். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல்ல மனம்னா என்னன்னு இந்த நூல் 2 விண்ண கோணங்கள்ல இருந்து பார்க்குது. ஓகே. ஒன்னு மேற்கத்திய மருத்துவ பார்வை. சில மருத்துவர்கள் மனச மூளையோட ஒரு செயல்பாடு, ஒரு சுரப்பின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு கல்லீரல்ல இருந்து பித்தம் சுரக்கிற மாதிரி. மூளையில இருந்து எண்ணங்கள் சுரக்குதுன்னு சொல்றாங்களா? அதேதான். ஆனா யோகிகளோட பார்வை இதுல இருந்து முழுசா மாறுபடுது. எப்படி மாறுபடுது? இது வெறும் மூளையோட ஒரு கெமிக்கல் விளையாட்டு இல்லைன்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. யோக பார்வையின்படி மனம்ங்கிறது வெறும் ஜட பொருள் இல்ல. அது ஆத்ம சக்தி. அது ஒரு நுட்பமான சக்தி. நுட்பமான சக்தியா? ஆமா. நம்ம சாப்பிடுற உணவோட மிக நுண்ணிய சத்து பகுதியிலிருந்து இது உருவாகுதுன்னு சொல்லப்படுது. அதனாலதான் சாப்பாட்டுக்கும் மனசுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது. என்ன அது? நம்ம மனசுங்கிறது நமக்கான ஒரு தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. ஒரு நிமிஷம். நம்ம மனசு நமக்கு மட்டும் சொந்தம் இல்லையா? இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அப்ப அது என்னவா? இங்கதான் பிரபஞ்ச மனம், அதாவது காஸ்மிக் மைண்ட், அப்புறம் தனிநபர் மனம், அதாவது இண்டிவிஜுவல் மைண்டுங்கிற கருத்து உள்ள வருது. ஓகே. இந்த நூல் ஒரு அருமையான உருவகத்தை கொடுக்குது. பிரபஞ்ச மனம், அதாவது ஹிரண்ய கர்ப்பன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பவர் ஸ்டேஷன் மாதிரி. பவர் ஸ்டேஷன் மாதிரியா? ஆமா. நாம ஒவ்வொருத்தரோட மனசும் அந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து கரண்ட் வாங்கி எரியற சின்ன சின்ன பல்புகள் மாதிரி. ஓ, அப்படின்னா எல்லா பல்புகளும் ஒரே பவர் ஸ்டேஷன்ல இருந்து தான் சக்தி எடுக்குதா? அப்போ எல்லா மனசும் ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கா? ஆமா ஆமா. ஒருத்தரோட எண்ணங்கள் இன்னொருத்தரை பாதிக்குமா? இது கிட்டத்தட்ட டெலிபதி மாதிரி இருக்கே. அந்த மாதிரி தான். ராஜயோகத்தோட விபு கோட்பாட்டின்படி ஒவ்வொரு தனிப்பட்ட மனசுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய திரை இருந்தாலும் எல்லா மனசும் உன்னோட ஒன்னும் அந்த பிரபஞ்ச மனசோடும் தொடர்புல தான் இருக்கு. அப்படியா? ஒரு நண்பரோட மனசு இன்னொரு நண்பரோட மனசோட இணைக்கப்பட்டிருக்கு. அவங்களோடது இன்னொருத்தரோட. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டே இருக்கும். அதனாலதான் சில சமயம் நம்ம ஒருத்தரை நினைச்சு அடுத்த நொடி அவங்க கிட்ட இருந்து போன் வருதா? கரெக்ட். அது தற்செயல் இல்ல. அது அந்த மன இணைப்போட ஒரு வெளிப்பாடுன்னு இந்த நூல் சொல்லுது. சரி, இப்படிப்பட்ட இந்த மனசு எப்படி செயல்படுது, அதோட இயக்கத்தை பத்தி இந்த நூல் என்ன சொல்லுது? இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. மனம் பொதுவா 3 நிலைகள்ல, அதாவது அவஸ்தைகள்ல இயங்குதுன்னு சொல்லப்படுது. முதல் நிலை ஜாகிரத். ஜாகிரத்னா? அதாவது விழிப்பு நிலை. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நிலை இதுதான். நம்மளோட ஐம்புலன்கள் மூலமா வெளி உலகத்தோட தொடர்புல இருக்கோம். பொருட்களை பாக்குறோம், உணர்றோம். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச நிலை தான். இதுக்கு அடுத்தது கனவு நிலை இல்லையா? அது எப்படி வித்தியாசப்படுது? இரண்டாவது நிலை ஸ்வப்னம், கனவு நிலை. இந்த நிலையில நம்மளோட புலன்கள் எல்லாம் ஓய்வுக்கு போயிடுது. ஆனா மனம் மட்டும் வேலை செய்யுது. ஓஹோ. அதுவே தனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்ளுது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கனவுல பாக்குற ஆளும் மனம்தான், பார்க்கப்படுற பொருளும் மனம்தான். ரெண்டுமே மனசுதானா? ஆமா. அதுக்கு தேவையான கதைய, காட்சிகளை அது விழிப்பு நிலை அனுபவங்கள்ல இருந்து எடுத்துக்குது. அப்போ மூணாவது நிலை ஆழ்ந்த உறக்கம். நம்ம பலரும் அதை ஒரு வெறுமை அல்லது ஒன்றும் இல்லாத நிலைன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த தத்துவம் அதை எப்படி பாக்குது? இது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த நிலைதான் சுஷுப்தி. இந்த நிலையில மனசு அதோட மூலத்துல, அதாவது காரண சரீரம்ங்கிற இடத்துல போய் ஒடுங்கிடுது. அங்கே என்ன நடக்கும்? இங்க எண்ணங்கள் இல்ல, கனவுகள் இல்ல, விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்ல. ஆனா நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு வெறுமை இல்ல. அப்போ வேதாந்திகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலையில தான் நாம உண்மையான எல்லையற்ற ஆனந்தத்தோட சுவையை உணர்றோம். ஆனா ஒரு மெல்லிய அறியாமைங்கிற திரை இருக்கிறதால முழிச்சதும் அந்த அனுபவம் நமக்கு முழுசா நினைவுல இருக்கிறது இல்ல. ஓ, நல்லா தூங்குனேன்னு சொல்றோம் இல்லையா? அதேதான். அந்த நல்லாங்கிறது அந்த ஆனந்தத்தோட ஒரு நினைவு தான். ஆக நம்மளோட பிரக்ஞாங்கிறது ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி இல்ல. விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம்னு 3 வெவ்வேறு தலங்கள்ல அது இயங்கிட்டே இருக்கு. சரி, இந்த நிலைகள் இல்லாம மனசோட குணங்களை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா. அவைதான் 3 குணங்கள். சத்வம், ரஜஸ், தமஸ்.
ம் சத்வம்னா தூய்மை, அமைதி, ஞானம், ஆனந்தம். மனசுல சத்வகுணம் அதிகமா இருக்கும்போது எண்ண அலைகள், அதாவது விருத்திகள் ரொம்ப அமைதியா தெளிவா இருக்கும். ஓகே. சத்வம்னா தெளிவு, அமைதி, அது புரியுது. ஆனா நம்ம மனசு ஜாஸ்தியா நேரம் அமைதியா இருக்கிறது இல்லையே. ஒரே சத்தமாவும் குழப்பமாவும் இருக்கு. அப்போ அங்க மத்த 2 குணங்களோட ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தமா? சரியா சொன்னீங்க. அதுதான் ரஜஸ் மற்றும் தமஸ். ரஜஸ்னா வேகம், ஆசை, கட்டுக்கடங்காத செயல்பாடு. ஓ கோவம், பேராசை, பொறாமை மாதிரியான தீவிரமான கோரமான எண்ண அலைகளை இது உருவாக்கும். அப்போ தமஸ்? தமஸ்னா மந்தம், இருள், சோம்பல். எதையும் செய்ய பிடிக்காது, யோசிக்க பிடிக்காது. ஒரு விதமான மந்த நிலையிலேயே மனச வச்சிருக்கும். மூடத்தனமான எண்ணங்களுக்கு இதுதான் காரணம். அப்போ ஆன்மீக பயிற்சியோட நோக்கமே இந்த ரஜஸ் தமஸ் குணங்களை குறைச்சு சத்துவ குணத்தை அதிகப்படுத்துறது தான் சொல்லலாமா? அருமையா தொகுத்துட்டீங்க. அதுதான் நோக்கம். நம்மளோட குணம் நிரந்தரமானது இல்ல, அத மாத்த முடியுங்கிறது தான் இங்க இருக்கிற நம்பிக்கை. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? ஒரு சிறந்த உதாரணம் ரட்னாகருங்கிற கொள்ளையன் கதை. தீவிர ரஜோகுணம் கொண்ட வழிப்பறி செஞ்சு வாழ்ந்த அவன் ஒரு முனிவரோட வழிகாட்டுதலால தன் இயல்ப மாத்திக்கிட்டு சத்வகுணம் மேலோங்கி ராமாயணத்தையே எழுதின வால்மீகி முனிவரா மாறினான். ஆஹா, குணங்கிறது நாம யாருங்கிற அடையாளம் இல்ல, அது நம்ம மனசோட தற்காலிக நிலைதான். அதேதான். சரி, இதெல்லாம் தத்துவ ரீதியா கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் உண்மையான காரணம் என்னன்னு இந்த நூல் சொல்லுது. துன்பத்தோட ஆணிவேர் ரொம்ப எளிமையான ஒரு தப்பான புரிதல்ல தான் இருக்குன்னு இந்த நூல் ஆணித்தரமா சொல்லுது. அது என்ன? அது நான் இந்த உடல்னு நினைக்கிற எண்ணம் தான். இத தேகாத்தியாசம்னு சொல்வாங்க. இந்த ஒரு தப்பான எண்ணத்திலிருந்து தான் அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. நான் இந்த உடல்னு நினைச்ச அடுத்த நொடி எனதுங்கிற பற்று, அதாவது மமதை உருவாகிடுது. எனக்கு புரியுது. எனது வீடு, எனது மகன், எனது வேலை, எனது கார்னு, இந்த எனது பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. ஆமா, எப்போ ஒண்ணு மேல எனதுன்னு பற்று வச்சிடுறோமோ அதுல ஏற்படுற எந்த மாற்றமும் நம்மள நேரடியா பாதிக்குது. இதுக்கு நூல்ல ஒரு நல்ல உதாரணம் இருந்துச்சே. ஆமா, ஒரு போர்ல லட்சக்கணக்கான அந்நியர்கள் செத்தா நாம வருத்தப்பட மாட்டோம், ஒரு செய்தியா படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு சின்னதா அடிபட்டா கூட துடிச்சு போயிடுறோம். ஏன்? காரணம் பற்றுதல். இதுதான் மாய. இந்த பற்றுதலுக்கு பின்னாடி வாசனை, சங்கல்பம்னு சில விஷயங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் சிக்கலா இருக்கே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இத நாம ஒரு நவீன உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். யூடியூப் அல்காரிதம் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஓகே. அது என்ன அலை? யூடியூப் அல்காரிதம் அத ஒரு பதிவா, அதாவது சம்ஸ்காரமா தன்னோட நினைவுல வச்சுக்குது. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம ஹோம் பேஜ்ல பிரியாணி வீடியோ வர ஆரம்பிச்சிடும். அதேதான். நீங்க திரும்ப திரும்ப பிரியாணி வீடியோக்களை பார்க்கும்போது அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பலமான பழக்கமா, ஒரு வாசனையா மாறிடுது. ஓ, இப்போ அல்காரிதம்க்கு உங்களுக்கு பிரியாணி மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நல்லா தெரியும். அதனால அது உங்களுக்கு தொடர்ந்து அதையே பரிந்துரைக்கும். நம்ம மனசும் இப்படிதான் வேலை செய்யுது. அதாவது ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப நினைக்கும் போது அது ஒரு வாசனையா மாறி நம்மள அறியாமலேயே அந்த எண்ணத்தை நோக்கி நம்மள இழுத்துக்கிட்டே இருக்கும். சரியா சொன்னீங்க. இந்த சுழற்சிக்கு எரிபொருளா இருக்கிறது ரெண்டே 2 சக்தி தான், ராக, துவேஷம். ராக துவேஷம், அதாவது விருப்பும் வெறுப்பும், இந்த ரெண்டும் தான் நம்மளோட எல்லா செயல்களுக்கும் அடிப்படை டிரைவிங் ஃபோர்ஸா? 100%. ராகம்னா ஒரு பொருள் மேல வர ஈர்ப்பு, விருப்பம். துவேஷம்னா வெறுப்பு, விலகல். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இந்த 2ல ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். இது மனசோட குணமா இல்ல நம்மளோட குணமா? முக்கியமான கேள்வி. இது மனசோட குணம், நம்மளோட உண்மையான இயல்பான ஆத்மாவோட குணம் இல்ல. ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இப்போ பிரச்சனையோட ஆணிவேரை பார்த்துட்டோம். இந்த சிக்கலான சக்தி வாய்ந்த மனசை கட்டுப்படுத்த இந்த நூல் என்ன தீர்வுகளை, என்ன வழிகளை முன்வைக்குது? இதுதான் எல்லாருக்கும் தேவைப்படுற பகுதி. சுவாமி சிவானந்தர் தன்னோட முன்னுரையிலேயே சொல்ற மாதிரி 2 விஷயங்கள் தான் அஸ்திவாரம். 1 அபியாசம், அதாவது தொடர்ச்சியான பயிற்சி. 2வது வைராகியம், அதாவது பற்றின்மை. இந்த 2ம் பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கிற 2 முக்கிய தூண்கள். சரி, இத தவிர சில குறிப்பிட்ட பயிற்சிகள் இருக்கா? இருக்கு. அதுல முதலாவதும் ரொம்ப சக்தி வாய்ந்ததும் விசாரம். இது ஞான மார்க்கத்தோட ஒரு முக்கியமான பயிற்சி. விசாரான்னா நான் யாருன்னு கேக்குறதா?
ஆமாம், சுருக்கமா சொன்னா நான் யாருன்னு தொடர்ந்து தனக்குள்ளே கேட்டுக்கிறது. மனசுல எந்த எண்ணம் எழுந்தாலும், கோபம், ஆசை, பயம் எது வந்தாலும் இந்த எண்ணம் யாருக்கு வருதுன்னு கேட்டா எனக்குன்னு பதில் வரும். அப்புறம் அப்போ அந்த நான் யார்னு ஆழமா விசாரிக்கும்போது மத்த எல்லா எண்ணங்களும் தானா வலுவிழந்து போயிடும். கடைசியில அந்த நான் யாருங்கிற எண்ணமும் கரைஞ்சு அமைதி நிலைக்கோன்னு சொல்லப்படுது. கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் செய்யறதுக்கு ரொம்ப கடினமான பயிற்சி மாதிரி தெரியுது. இதை விட இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. அதுக்கு பேரு பிரதிபக்ஷ பாவனை, அதாவது பதிலீடு செய்யும் முறை. இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு டெக்னிக். அது எப்படின்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு, மனசுல ஒருத்தர் மேல வெறுப்புங்கிற எண்ணம் வருதுன்னு வச்சுப்போம். நாம அந்த வெறுப்பு எண்ணத்தோட சண்டை போடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு பதிலா நாம போதபூர்வமாக அன்பு, கருணை, மன்னிப்பு மாதிரியான ஒரு நேர்மறையான எண்ணத்தை அந்த இடத்துல கொண்டு வரணும். ஓ, ஒரு எண்ணத்தை இன்னொரு எண்ணத்தால மாத்துறது. அதேதான். ஒரு தீய எண்ணத்தை எதிர்த்து போராடுறத விட ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டு வந்து அதை இடமாற்றம் செய்யறது சுலபம். இருட்ட விரட்டுறதுக்கு தடி எடுக்க தேவையில்ல, ஒரு விளக்கை ஏத்துனா போதுங்கிற மாதிரி. இது ரொம்ப அருமையா இருக்கு. வெறுப்போட மல்லு கட்டுறதுக்கு பதிலா அன்பை நினைக்க ஆரம்பிக்கணும். சரி, இது தவிர சமம், தமம்னு 2 பயிற்சிகளும் சொல்லப்பட்டிருக்கேன். ஆமா, இந்த ரெண்டும் இரட்டையர்கள் மாதிரி. சமம்னா மனசுக்குள்ள எழுற ஆசைகளை அடக்கி மனச அமைதியா வச்சுக்கிறது. இது உள்முகமான கட்டுப்பாடு. இன்டர்னல் டிசிப்ளின். ஆமாம். தமம்னா ஐம்புலன்கள் வழியா வெளியிலிருந்து வர்ற தூண்டுதல்களை தடுத்து புலன்களை அடக்கிறது. இது வெளிப்புற கட்டுப்பாடு, எக்ஸ்டர்னல் டிசிப்ளின். ஒரு உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும். சொல்றேன். உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள வருதுன்னு வச்சுப்போம். அந்த ஆசைய மன அளவிலேயே கட்டுப்படுத்தி இது உடம்புக்கு நல்லதில்லைன்னு சமாதானப்படுத்துறது சமம். ஓகே. அதே சமயம் நீங்க கடைவீதி வழியா போகும்போது ஒரு இனிப்பு கடைய பார்த்ததும் அந்த பக்கம் பார்க்காம உங்க கண்களை திருப்பி நடைய கட்டுறது தமம். இந்த ரெண்டும் சேரும்போது தான் கட்டுப்பாடு முழுமையடையுது. தியானத்தை பற்றியும் இந்த நூல் குறிப்பிடுது இல்லையா? அதோட நோக்கம் என்ன? ஆமா, தியானத்தோட இறுதி நோக்கம் எண்ணங்களற்ற நிலைய அடையிறது தான். அதுக்கு இந்த நூல் முண்டக உபநிடதத்திலிருந்து ஒரு அழகான ஓமையை மேற்கோள் காட்டுது. அது என்ன ஓமை? ஓம் என்பது வில், மனம் என்பது அம்பு, பிரம்மம் என்பது குறி. ஓ, வில்லைய நல்லா வளைச்சு அம்ப எய்து அது குறியோட ஒன்னா கலந்துடுற மாதிரி ஓம்காரத்தோட உதவியோட மனச ஒருமுகப்படுத்தி அத பிரம்மம்ங்கிற அந்த இறுதி லட்சியத்துல நிலைநிறுத்தணும். ஆக இன்னைக்கு நாம பார்த்ததுலேருந்து என்ன புரியுதுன்னா, மனம்ங்கிறது ஒரு கத்தி மாதிரி, ரொம்ப நுட்பமான சக்தி வாய்ந்த ஒரு கருவி. ஆமா, அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து அது ஆசைகள், பற்றுதல்கள் மூலமா நம்மள கட்டி போடவும் முடியும். அதே சமயம் சரியான பயிற்சிகள் மூலமா நம்மளை எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுவிக்கவும் முடியும். அருமையா சொன்னீங்க. இந்த நூலோட மையச் செய்தியே அதுதான். உண்மையான நிரந்தரமான சந்தோஷம் வெளியில இருக்கிற பொருட்கள்லயோ மனுஷங்க கிட்டயும் இல்ல. அது நமக்குள்ளதான் இருக்கு. ஆமா, அது நம்ம மனச அமைதிப்படுத்தி நமக்குள்ள இருக்கிற நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை உணர்றதுல தான் இருக்கு. அதனாலதான் மனச அடக்கினவன் பேரரசர்களுக்கெல்லாம் பேரரசன்னு வர்ணிக்கப்படுறான். ஏன்னா வெளி உலகை ஆள்றவனை விட தன் உள் உலகை ஆள்பவனே உண்மையான வெற்றியாளன். கரெக்ட். நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். எண்ணங்கள் தான் உலக உருவாக்குகின்றனும் கனவுல நாமே ஒரு முழு உலகத்தையும் படைக்கிறோன்னு இந்த நூல் சொல்லுது. அப்படின்னா நாம அனுபவிக்கிற இந்த வெளி உலகம் கூட ஒரு வகையில நம்ம மனசோட ஒரு பிம்பம் தானே. அப்படி இருக்கும்போது அந்த பிம்பத்தை உருவாக்குற கருவியான நம்ம மனசை நாம உண்மையிலே தூய்மைப்படுத்த ஆரம்பிச்சா நம்மளோட தனிப்பட்ட அமைதிக்கு மட்டுமில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து உணர்ற இந்த உலகத்துக்கே என்ன நேரும் யோசிச்சு பாருங்க.